நேற்று வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு 5:30 மணி போல இருக்கும். குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. வானம் ஒரு வாரமா இப்படிதான் மழை வர மாதிரி இருக்குது. ஆனா மழையும் வரதில்ல, ஒன்றும் வரதில்ல. செடியெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிருச்சா. ஆரம்பம் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா முடிவு அமோகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கொன்னு இங்கொன்னு அவர் இருந்தாலும் தண்ணி கட்டணும் அப்படின்னா நல்லா குத்து கட்டிட்டு வந்துருங்க அழகா. இப்ப பார்க்க செடியே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பெருசானதுக்கு அப்புறம் பார்த்தா நல்லா அழகா வந்துடும். தண்ணிலாம் கட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி வந்து ஒரு 7:30 மணி போல ஆயிடுச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு 5 நிமிஷம் போல உட்காந்துட்டு இருந்தேன். அத்தை வந்து பாத்தீங்கன்னா இட்லி மாவுக்கு ஆட்டி இருந்தாங்களாம். அதுல மாவு கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி கச்சாயம் செய்யலான்னு சொல்லி செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. குட்டி மாவுக்கு கச்சாயம்னா எதுக்குதான் அப்படி பிடிக்குதுன்னு தெரியல, அப்படி விரும்பி சாப்பிட்றாங்க இந்த கச்சாயத்தை. அப்புறம் அந்த உண்டியில் நம்ம காசு போடுறோம்ல, நாம் போடுறத விடவே குழந்தைங்க கையில் கொடுத்து போட வச்சு அவங்களுக்கு சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதனால ஜெய்குட்டிகிட்ட வந்து கொடுத்துட்டேன். அவனே வந்து உண்டியில் காசு போட்டு டிக் பண்ணி வச்சிடறான். ஆனால் ஜெய்குட்டியோட குட்டி மாடை தான் கொடுத்து போட வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெய்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சேமிப்பில் ஒரு நல்ல ஆர்வம் இருக்கிற பையன். குட்டிமாவுக்கு சேமிப்பை பற்றி எதுவுமே தெரியாது. அத்தை வந்து இட்லிக்கு வந்து மாவாட்டி இருந்தாங்களாம். சரி இந்தா இட்லி சுடுன்னு சொல்லி மாவு கொடுத்துருந்தாங்க. நாம மெஷர்மெண்ட் அளவுலாம் போட்டு ஊற வச்சு ஆட்டுற மாதிரிலாம் அத்தை வந்து சரியான அளவில் போட்டு ஆட்ட மாட்டாங்க. அவங்க கொடுக்குற மாவுல ஏதோ ஒரு சில டைம்ல நல்லா சூப்பராக வந்துடும் இட்லியோ தோசையோ. ஆனால் இந்த டைம் வந்து மாவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இட்லி ஊற்றிட்டேன். கடைசியாக வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தா ஓரளவுக்கு தான் சுமாராக இருந்துச்சு. அந்த அளவுக்கு சாப்பிட முடிகிற மாதிரி இல்லை. சரின்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். இட்லிக்கும் தோசைக்கும் சைடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கடையில் செஞ்சிருந்தேன். ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கு. யாரா நின்றுட்டு தோசை சுடுறதுன்னு சொல்லி சலுப்பு பட்டுட்டு தான் இட்லி சுட்டேன். இட்லி சரியா வராதனால தோசை சுடுற மாதிரி ஆயிடுச்சு.